ஆதிவ் ஸ்கூல்லேருந்து 2 கிட்டு குடுத்து விட்டுருந்தாங்க. அதுல வந்து அவனோட புக்ஸ்லாம் இருந்தது. அதுக்கெல்லாம் வந்து கவர் போட சொல்லி குடுத்து விட்டுருந்தாங்க. நைட்டு உட்காந்து நானும் ஹஸ்பண்டும் கவர் போட்டு முடிச்சுட்டோம். மார்னிங் எழுந்துட்டு அந்த கிட்ட கொண்டு போய் ஸ்கூல்ல குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமா கிளம்பி போயிட்டோம். ஆளுக்கு ஒரு கிட்ட தூக்கிட்டு, ஸ்கூல்ல கொண்டு போய் அவன விட்டுட்டு வர வழியில கொஞ்சம் தாகமா இருந்ததுனால கொஞ்சம் இளநீ குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டோம்னா, அங்க வந்து களி செஞ்சிருந்தோம். ஸோ அதுதான் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் பண்ணோம். இது வந்து நார்மலான தக்காளி சாதம். இந்த மசாலாஸ்லாம் எதுவுமே இல்லாம நார்மலா கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பட்டை, வத்தல், கருவேப்பிலை, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, உப்பு, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா குழம்பு தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டு, கை நெறைய கொத்தமல்லி போட்டு எடுத்தோம்னா, இந்த தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடும். இது வந்து என்னோட பாட்டி ஸ்டைல் வந்து இப்படிதான் இருக்கும். எனக்கு இந்த தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்க.